விஷச்சாராயம் சம்பவம் தொடர்பாக கூடுதல் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், அங்கு இந்த விசாரணையானது எவ்வாறு நடைபெற்று வருகிறது? மேலும் இந்த விசாரணையின் முடிவில் என்ன மாதிரியான தகவல்கள் கிடைக்கக்கூடும்? சரவணன், தமிழக காவல்துறையினுடைய கிரைம் ஏடிஜிபி, அதாவது குற்றப்பிரிவினுடைய கூடுதல் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் தற்பொழுது கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் அவர் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தப்படக்கூடிய நிலையில் அவர் நேரடியாக தனது விசாரணையை தொடங்கி இருக்கிறார். இவர் இது மட்டுமில்லாமல் குற்றப்பிரிவிற்கு கீழே தான் இந்த போதைப் பொருள் தடுப்பு, போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு என்று ஒன்று இருக்கிறது. அந்த பிரிவையும் கூடுதலாக இவர்தான் அந்த குற்றப்பிரிவுக்கு கீழ் தான் வருகிறது. அதனுடைய பொறுப்பு அதிகாரியாகவும் இருக்கிறார். அதே போன்று ஐஜி, வடக்கு மண்டல ஐஜியும் தற்பொழுது வந்திருப்பதனால கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக தீவிர விசாரணையும் அதே போன்ற ஆலோசனையும் அதிகாரிகள் ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கைது செய்யப்பட்டவர்களை அடுத்த கட்டமாக அவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை, குறிப்பாக கூடுதல் சட்டப்பிரிவுகளை எவ்வாறு சேர்ப்பது, இதுல தொடர்பில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களை கைது செய்வதற்கான யுக்திகளை வகுப்பது போன்ற ஆலோசனைகள் தற்பொழுது இந்த உயரதிகாரிகள் அடங்கிய இந்த ஆலோசனையாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்துல கூடுதல் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் தலைமையில இந்த ஆலோசனையும் அதே போன்ற விசாரணையும், கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தக்கூடிய விசாரணையை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில உயரதிகாரிகளுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அவர் உத்தரவிட்டு வருகிறார். அதற்காக தற்பொழுது காவல் நிலையத்திற்கு வந்துள்ள கூடுதல் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் இந்த விசாரணையினுடைய விவரங்களை கேட்டு பெற்றிருக்கிறார். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணை, முதலில் கைது செய்யப்பட்டவர், அதற்கு பிறகு இதுவரை அவருடன் நடத்தப்பட்ட விசாரணையிலிருந்து அடுத்தடுத்து 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 10 பேரிடமும் நடத்தப்பட்ட விசாரணை விவரங்கள் என்ன, அதே போன்று முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய சின்னதுரை என்பவர், அவரை கைது செய்வதற்கான எங்கு அவர் தலைமறைவாக இருக்கிறார், அவர் எவ்வாறு கைது செய்வது என்பது தொடர்பான ஆலோசனையும் இது இடம்பெறுகிறது. சிபிசிஐடி ஒரு பக்கம் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே ஆலோசனையை மேற்கொண்ட பிறகு நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட பகுதி கள்ளக்குறிச்சியில நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று அவர்கள் விசாரணையை தொடங்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் மருத்துவமனைக்கும் அவர்கள் விசாரணைக்கு அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து விசாரணையை தொடங்குகிறார்கள்.